ஹலோ மக்களே! இன்னைக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் வந்திருக்கேன். அதுவும் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபிக்கா 2024ஆம் ஆண்டு படித்து முடித்த ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. வழங்குறது யாரு அப்படின்னா, நம்மளுடைய பெரிய ஐடி நிறுவனமான காக்னிசன்ட் தாங்க வழங்கிட்டு இருக்காங்க. அதுவுமே இது வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் ஹையரிங்க 2024 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு. எந்தெந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையில, பெங்களூர்ல, ஹைதராபாத்ல, கொல்கட்டால, பூனேல, கோயம்புத்தூர்ல, கொச்சியில, புவனேஸ்வர்ல, இண்டோர்ல வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. இல்ல இது எனக்கானது இல்ல அப்படின்னு நினைச்சேன்னா, உங்களுடைய தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்காவது இது ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா யாராவது ஒருத்தங்க லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எப்போ அப்படின்னா, கடைசி நாள் அப்படின்னா மார்ச் 25ஆம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாரிங்க, மார்ச் 21ஆம் தேதி, நான் மார்ச் 25ன்ட்டு மார்ச் 21ஆம் தேதி 11:59க்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிடிசி அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஒரு ஆண்டுக்கு வந்து லைக் 4 லட்சத்துல இருந்து 6,75,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா 4 லட்சம் அப்படின்னா 38,000 கூட வச்சுக்கோங்களேன். ஸோ மினிமமாக லைக் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 45,000 50,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இங்கே அவங்க தான் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 4 லட்சத்துலேருந்து 6.7 LPA அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 45 லட்சம் கிடைக்கிற மாதிரி 45,000 வந்து ஒரு மாதத்துக்கு சேலரி எடுக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இது. சரிங்களா, ஸோ இது வந்து மூணாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஜென்சி நெக்ஸ்ட்டு, ஜென்சி ப்ரோ, ஜென்சி அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ அது என்ன ஜென்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜென்சி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் வந்து டாக்குமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, டெஸ்ட் பண்ணி டீபக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டா ரெக்குவயர்மெண்ட்ஸ் மேட்ச் ஆகுதா, அஜைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு மேட்ச் ஆகுதா, SDLCக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ டீமாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2024ஆம் பேட்சில் வந்து BE, BTech, ME, MTech, நீங்கள் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே. லெதர் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் வேறு எந்த ஒரு ஸ்ட்ரீமாக இருந்தாலும் எம்டெக்கில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% மார்க் நீங்கள் வந்து 11th 12th எடுத்துருந்துருக்கணும். உங்களோட டிப்ளமோ UG PGயில் லைக் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் 59.9னா நாட் அலவ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 60% நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அரியருமே இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எல்லா அரியருமே கிளியர் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெளிவாக இங்கே போட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் அரியர்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆஃபீஸ் லொக்கேஷன் ஷிஃப்ட்டில் எந்த பேசிஸில் இருந்தாலுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூமேவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ரெஸ்யூமில் லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்குல்ல, அதையுமே அஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு தான் அவங்களுக்கு நீங்கள் வந்து பேன் கார்டோட ஓட்டர் ஐடியோட பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போங்க அவங்க சொல்கிற லொக்கேஷனுக்கு. அடுத்தது ஜென்சி நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக கோடிங் ரோலுங்க. ஃபுல் ஸ்டாக் எபிலிட்டிஸ் இருக்கணும். லைக் ஜாவா, C#, வெப் டெக்னாலஜிஸ், HTML, CSS, JS, பைத்தன், ஆரக்கிள், SQL, க்ளவுடு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, அல்காரிதம்ஸு, ஊப்ஸு, மேவன், ஸ்ப்ரிங் கோர், ஸ்ப்ரிங் போட்டு, ஸ்ப்ரிங் டேட்டா, JPA, ஸ்ப்ரிங் ரெஸ்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம், ஊப்ஸு, பைத்தன், அட்வான்ஸ் க்ளவுட் ஃபண்டமெண்டல்ஸு, ASP.NET, SQL சர்வர், என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கு, ASP.NET கோர் வெப் API, இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே யாருக்காலையும் தெரிஞ்சிருக்க முடியாது. இது ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே டெஃபினட்டாக இந்த வேலை உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது ஜென்சி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன செக்யூரிட்டி, என்ன ஸ்பெசிஃபிக்காக பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சைபர் செக்யூரிட்டி, ஆரக்கிள், சேல்ஸ்ஃபோர்ஸில், மியூல்சாஃப்டில், பெகா, SAP, ABPA, SAP பேசிஸ், இதில் நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ எல்லா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸுமே நாங்கள் வந்து ஃபர்தராக இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவோம் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் இங்கே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்றது மாதிரி கேட்கும். உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, உங்களோட பாஸ்வேர்டு கொடுங்க. ஃபர்தர் அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இங்கே ஒரு டீட்டெயில்ஸாக டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் யாராவது ஒருத்தங்க செட்டில் ஆகிறதுக்கு ரொம்பவுமே இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.